நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், உன் வாழ்வை உயர்த்த உன்னை தவிர யாரால் முடியும்? நீங்களாகவே விரும்பி உயராவிட்டால் உங்களை யாராலையும் உயர்த்தவே முடியாது சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. சார், அதே மாதிரி தான் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. தந்தையை விட மிகப்பெரிய அளவுக்கு புகழ் உச்சியில் இருப்பாங்க சார். பட்டம், பதவி, புகழ், தந்தை வாங்கிய செல்வாக்கை விட இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருப்பார். இன்னாருடைய தந்தைன்ற பேர் வந்திருக்கும் அந்த இடத்துல. அந்த அளவுக்கு இவர் தந்தையை விட மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிச்சிருப்பாங்க சார். மிகப்பெரிய அளவில் ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரியாக இருப்பாங்க, அல்லது அரசியலில் மிகப்பெரிய பட்டம், பதவியெல்லாம் கிடச்சிருக்கும் சார் அவங்களுக்கு. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும் சார். அரசியல் புகழில் அதிகமாக செல்வாக்கு இருக்கும், அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு. இப்படிலாம் யாருக்கு சார் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியன், குரு, இந்த சூரியனும் குருவும் ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டிருக்கணும் சார். ஏதோ ஒரு இடத்தில் சூரியனும் குருவும் இணைந்து அதில் சூரியன் உச்சமாகவோ அல்லது குரு உச்சமாகவோ ஆட்சியாக இருக்கணும் யாராவது ஒருத்தர். இப்படி இருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த சூரிய தசையோ குரு தசையோ வந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் சார். மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் இணைந்திருந்தால், இந்த சூரியன் குரு உங்கள் ஜாதக கட்டத்தில் இணைந்திருந்தால், ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தால், இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்துரும் சார். சார், சூரியனாக்கா ஆண் கிரகம் இல்லையா, குருண்டாவும் ஆண் கிரகம் தான். எனவே தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ஆண்களாக இருந்து, ஆண்கள் சம்பந்தப்பட்ட ஜாதகமாக இருந்து, இந்த சூரியன் குரு ஒருவருக்கொருவர் பார்வை பெற்றிருந்தாலோ அல்லது சேர்க்கை பெற்றிருந்தாலோ நீங்கள் தந்தைக்கு மிஞ்சிய புகழை அடைய போகிறீர்கள் அர்த்தம். தந்தையை விட மிகப்பெரிய பதவி, பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு நிச்சயம் உங்களை அடைந்தே தீரும் சார். இதற்கு பேர் தான் சூரியன் குரு இணைந்திருந்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க சார். இந்த சூரியனும் குருவும் சிவனுடைய அம்சம் சார். இது குரு சூரியன் அல்லது சூரியன் குரு இணைந்தால் மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு அதிகாரமிக்க பதவியில் உட்கார வைக்கும் சார். ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்களில் சில மிகப்பெரிய அளவில் பதவியில் உட்கார வைக்கும். அரசியல் செல்வாக்கு இருக்கும் இவர்களுக்கெல்லாம் சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ம லக்னத்தில் சூரியன் ஆட்சி பெற்று கும்பராசியில் குரு அமர்ந்திருக்கான்னு வைங்க. இப்போ குரு சூரியன் ஒருவருக்கொருவர் நேரடி பார்வை, சமசப்தமாக பார்வை இருக்கும் இல்லையா, இப்படி அமர்ந்திருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய யோகத்தை சிவராஜ யோகமாக அள்ளி கொடுக்கும் சார். அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். உயர்ந்த அதிகாரியிலே உட்கார போறீங்கன்னு அர்த்தம் அரசு துறையில் சார். சூரியன் குரு இணைந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால், அதில் சூரியனோ குருவோ ஆட்சி பெற்று ஒரு கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக 100%, 100%, 100% பலன்களை நிச்சயம் கொடுக்கும் சார். இப்படிப்பட்ட யோகம் சார். எனக்கு சூரியன் குரு இணைந்து இல்லை சார், சூரியன் குரு பார்வை பெற்றிருக்கு, அதில் சூரியன் ஆட்சியாவோ இல்லை குரு ஆட்சியாவோ இருந்ததுன்னு வைங்க, 75% பலன்கள் நிச்சயம் கொடுத்தே தீர வேண்டும் சார். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் சார். ஆனால் லக்னம் பழுதுபடாமல் இருக்கணும் சார். இதில் முதல் பாயிண்ட்டு, லக்னம் பழுது அடையாமல் இருக்க வேண்டும், லக்னம் கெடாமல் இருக்கணும், லக்னாதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் சார். சார், யாருக்கெல்லாம் இது முதல் தரமான யோகத்தை கொடுக்கும், முதல் தரமாக ராஜயோகம் வேலை செய்யும் கேட்டிங்கன்னா, அருள் அணியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்தே தீரும் சார். அருள் அணினா யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். நீங்கள் கடக லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக சிவராஜ் யோகம் செயல்படுத்தி ஆக வேண்டும். சிம்ம லக்னமா, கண்டிப்பாக உங்களுக்கு சிவராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கணும் சார். அல்லது விருச்சிக லக்னம் அல்லது தனுசு லக்னம் அல்லது மீன லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக முதல் தரமான சிவராஜ யோகம் அள்ளி வழங்கும் சார். ஆனால் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ இந்த சிவராஜ யோகம் விழக்கூடாது. சூரியன் குரு சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடாது, 12இல் அமர்ந்து இருக்கவே கூடாது சார். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் தனுசு லக்னம் வைங்க, சூரியனும் குருவும் இணைந்து கடகத்தில் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்காருன்னு வைங்க.
8ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து பிளஸ் குரு உச்சதாரில் இருப்பார். குரு உச்சதாரில் இருக்காரு சார், சூரியனும் சேர்ந்திருக்காரு. தனுசு லக்கணத்திற்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே தீர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இது அந்த அளவிற்கு யோகம் தராது. பல போராட்டங்களை கொடுத்து, அசிங்கத்தை கொடுத்து, அவமானங்களை கொடுத்து பிறகு தான் சார் யோகத்தை செய்யும். அதனால தான் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, எந்த இடத்தில் இருந்தாலும் இது வேலை செய்யும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா சார். இப்போது நீங்கள் சிம்ம லக்னம் வைங்க சார். சிம்ம லக்னம் குருவும் சூரியனும் இணைந்து மீனத்தில் அமர்ந்திருக்கான்னு வைங்க. அப்போ சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு ஆட்சி பெற்று சூரியனும் அதற்கு கூட அமர்ந்திருந்தால் இது அந்த அளவுக்கு வேலை செய்யாது சார். அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து மற்றவர்களுக்காக தான் இது வேலை செய்யும். இவருக்கு வேலை செய்ய, இவர் மற்றவர்களுக்காக உழைத்து மற்றவர்கள் தான் அந்த பலனை அனுபவிப்பாங்கன்னு அர்த்தம். அதனால தான் 8ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடங்களில் அமர்ந்து இந்த சூரியன் குரு சேர்க்கை இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் பலன் இவர்களுக்கு கிடைக்காது சார். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நல்ல இடத்தில் அமர்ந்து 2, 11ஆம் இடங்களில் அமர்ந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். இப்போ கும்ப ராசின்னு வைங்க, கும்ப லக்னம் வைங்க. கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரியனும் குருவும் சேர்ந்து அமர்ந்திருக்கு. அல்லது கும்ப லக்னத்திற்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் குரு ஆட்சி பெற்று சூரியனும் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய தன யோகத்தையும் ராஜ யோகத்தையும் சிவராஜ யோகமாக செயல்படும் சார். அரசாங்க சம்பந்தப்படத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அரசியல் செல்வாக்கு, பட்டம், பதவி இப்படி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களெல்லாம் தந்தையை விட தந்தையை மிஞ்சிய புகழ் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து சேரும் சார். சார் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா. நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் சிவராஜ யோகம் இந்தந்த இடங்களில் அமர்ந்தால் நிச்சயம் யோகத்தை கொடுத்தே தீரும் என்று எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. இந்த சிவராஜ யோகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பட்டம், பதவி, செல்வம், செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தையும் சேர்த்து தான் சார் கொடுக்கும். அதிகாரமிக்க பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் சார். அதனால் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.